குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய கிரக வலிமை நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்க டிஎன்ஏ மற்றும் பிரஸ்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ் கோவையிலிருந்து. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆகஸ்ட் மாத பலன்கள். யாருக்கெல்லாம் ஃபேவரா இருக்க போகுது, யாருக்கெல்லாம் அன்ஃபேவரா இருக்க போகுது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். பொதுவா இந்த வீடியோல மேஷம்ல இருந்து மீனம் வரைக்கும் நடக்கக்கூடிய அவங்களுக்கு என்னென்னலாம் கெரியர்ல நடக்க போகுது, மாணவர்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் ஜாக்கிரதையா இருக்கணும், அதே மாதிரி தொழில் யார் தொடங்கலாம், யாரெல்லாம் பிளான் பண்ணலாம், இல்ல என்ன மாதிரியான காரியங்கள் மூலியமாக அதை நீங்க சரி செய்துக்கலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் பத்தி நம்ம பார்க்க போறோம். பொதுவா பெண்கள் எந்த விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும் எல்லாமே ஆகஸ்ட் மாதத்துல கண்டிப்பா நம்ம பலன்கள் மூலியமாக சொல்லலாம். நீங்க இதெல்லாம் எப்படி சரி செய்துக்கலாம் அப்படிங்கறது நான் சொல்லிக்கிறேன். முக்கியமா இது பாத்தீங்கன்னா பொது பலன்கள். பொது பலன்கள் எதுக்கு எல்லாருமே சொல்றோம் அப்படின்னா, ஒரு சில பேத்துக்கு இது ஆப்டா இருக்கும், ஒரு சில பேத்துக்கு பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தை பாருங்க. ஏன்னா செவ்வாய் ரிஷபத்திலிருந்து மிதுனமுக்கு மாறுகிறாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சூரியன்ல இருந்து எல்லா கிரகங்களும் அதனுடைய மாற்றத்தை டிரான்சிட் கொடுக்கும் போது நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படின்னு பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். உலகளாவிய விஷயங்கள் பார்க்கும்போது அரசியல பெரும் மாற்றங்கள் வரப்போகுது. எதெல்லாம் நம்ம நல்லதுன்னு நம்புறோமோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு டிராமாட்டிக் சேஞ்சஸ் நம்ம கொடுக்க போறோம். அதே மாதிரி உணவு சார்ந்த விஷயங்களை ஒரு பெரிய மாற்றங்கள் நம்ம பார்க்க போறோம். அதே மாதிரி நிறைய சீற்றங்கள், இயற்கை சீற்றங்கள், அழிவுகள், ஏன்னா இது கலியுகம் அப்படிங்கறதுனால பாத்தீங்கன்னா அழிவுகள் நிறைய இருக்க போகுது இந்த மாதத்திலையும். நார்தன் சைடு எடுத்துக்கிட்டோங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இன்னுமே இந்த துபாய் சைடு, கத்தார் சைடு, அதே மாதிரி உங்களுக்கு அமெரிக்கா, இது எல்லாமே சிறிய அளவுல பெரிய அளவுல பாதிக்க போகுது. இதுல இருந்து கண்டிப்பா நம்மளோட ப்ரேயர்ஸ் மட்டுமே தான் நம்மளை பாதுகாக்க போகுது. உங்களுடைய சொந்தக்காரங்க எல்லாருமே அங்க இருப்பாங்க, கொஞ்சம் சேஃபா இருந்துக்க சொல்லுங்க. இந்த ஆகஸ்ட் மாதம் நிறைய சேஞ்சஸ் நம்ம பார்க்க போறோம். மேஷம்ல இருந்து மீனம் வரைக்கும் எப்படிப்பட்ட மாற்றம், எப்படிப்பட்ட விஷயங்கள், பலன்கள் இருக்க போகுது அப்படிங்கறத பார்க்கலாம். கன்னி ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத பலன்கள் எப்படி இருக்கு? லக்னத்திலே இப்போ சுக்கிரன் நீசமா இருக்காரு. அப்போ ஃபர்ஸ்ட் சுக்கிரன் யார் உங்களுக்கு அப்படின்னா 2-10. அப்ப கன்னி லக்னக்காரர்கள் இந்த மாதத்தில் தொழில் தொடங்கலாமா, இல்லை ஆல்ரெடி நான் ஒரு தொழில் செஞ்சிட்டு இருக்கேன், நான் அப்கிரேட் பண்ணலாமா? சுக்கிரன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாரை குறிக்கும்? ஆர்ட் ஒர்க் பண்றது, மீடியா ரிலேட்டட். அடுத்ததான் உங்களுக்கு வருமான ஸ்தானம், தொழில்காரகர், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அப்போ உங்களுடைய பாதகாதிபதியான வீட்டில் பார்த்தீங்கன்னா சனி வக்ரமாயிருக்காரு. 5-6 வக்ரமாயிருக்காரு 7ஆம் இடத்துல. 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பாதகாதிபதியா, அந்த வீட்டு அதிபதி குரு 11ஆம் வீட்டுல இருக்காரு. இந்த காம்பினேஷன் எப்படி எடுக்கலாம்? அப்போ 5-6 பாத்தீங்க அப்படின்னா வக்ரமா இருக்காரு. அப்போ உங்க பிளானிங்ல சில தடங்கள், ஏன்னா சனி பகவான் வக்ரமாக இருந்தாலுமே சமசப்தம பார்வையா உங்களுடைய லக்னத்தை பாக்குறாரு. ஆல்ரெடி 2 அங்க நீசமாவும் இருக்காரு, 10 நீசமா இருக்காரு. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா தொழில் இந்த காலகட்டத்துல நமக்கு கை கொடுக்குமா அப்படின்னு கேட்டா நோ. அப்போ ஆண்களாக இருந்தால் பெண்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் மனைவி ஸ்தானத்தை கொடுக்கும். அப்போ மனைவிக்கு ஏதாவது தேவையில்லாத ஒரு செலவு, அவங்க கூட சண்டை போட்டீங்க அப்படின்னா பிரிந்து செல்லக்கூடிய வாய்ப்பு, இது எல்லாமே இருக்கும். 3-8 செவ்வாய் உங்களுடைய மிதுன வீட்டுல, அதாவது என்ன அப்படின்னா உங்களோட இன்னொரு வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுன வீட்டுல இருக்காங்க 11ஆம் வீட்டுல. அப்போ என்ன அப்படின்னா இதெல்லாமே நீங்க பார்த்துக்கோங்க. அப்ப புதன் உங்களுக்கு 10ஆம் வீட்டுல, 11ஆம் வீட்டுல புதன் இருக்கார். அப்ப 12ஆம் இடத்துல கேது இருக்கு. இது எப்படி நம்ம எடுத்துக்கலாம்? இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா தொழிலாக இருக்கட்டும், உங்களுடைய தாய் தந்தையரா இருக்கட்டும், அதிர்ஷ்டமாக இருக்கட்டும், இந்த மாதத்துல கொஞ்சம் கம்மியா தான் வேலை செய்யும். ஓகேவா? இதெல்லாமே கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுங்க. 9ஆம் இடத்துக்குரிய சுக்கிரனும் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்காரு. 9 பாத்தீங்க அப்படின்னா இப்போ தாய் தந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய இடமும் பாத்தீங்கன்னா நமக்கு ஹெல்ப் கிடைக்குமா அப்படின்னு கேட்டா அந்த இடமும் உங்களுக்கு பாதிச்சிருக்கு. ஏதாவது சொத்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு, ஏன்னா 9ஆம் இடம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுடைய தாத்தா சொத்தையும் குறிக்கும். ஏதாவது நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் விட்டுருங்க. ட்ரை பண்ணும்போது அது ரிவர்ஸ்ல போகும்.
ஸோ இதெல்லாமே கொஞ்சம் ஹேண்டில் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து 10ஆம் இடத்துல செவ்வாய், உங்களுடைய இன்னொரு வீடு புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுன வீட்டுல செவ்வாய் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு செவ்வாய் யாரு அப்படின்னா, உங்களுக்கு 3ஆம் முயற்சி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க முயற்சி எடுக்கும்போது அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா 3ஆம் இடத்துல போய் காலபுருஷனோட வீட்டுல மறைந்திருக்கு. அது 11ஆம் இடம். அப்போ வந்து மறைமுக முயற்சி மூலியமாக நல்ல லாபங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ 8க்குரியவரும் செவ்வாய் 3ஆம் இடத்துல இருக்கும்போது என்ன அப்படின்னா, கொஞ்சம் டிராவலிங் இருக்கும், திடீர் அதிர்ஷ்டமும் வரும். ஸோ டைரக்டா உங்களோட ஃபேஸ் ஆன் ஃபேஸ்ல நீங்க எதுவும் பண்ணாதீங்க. ஸோ கன்னிராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் வந்து நான் எப்படி கொடுப்பேன் அப்படின்னா 50-50 தான் கொடுப்பேன். 50% நல்லது நடக்கும், 50% வந்து சுப காரியங்கள் நடக்க விடாம தடை பண்ணும். காதல், கல்யாணம், திருமண வாழ்க்கை இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்திக்கலாமான்னு கேட்டா வேண்டாம். பெண்களால் கண்டிப்பா பிரச்சனை இந்த மாதத்தில் இருக்கு. உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், உங்களோட கொலீக்ஸா இருக்கட்டும், இல்லை உங்களோட வீட்டில் வந்து உங்களோட மாமியார், இல்லை வந்து பக்கத்து வீட்டு லேடிஸ், பெண்களால் சில பிரச்சனை இருக்கு. அப்போ கொஞ்சம் ஜாக்கிரதையா வந்து எல்லார்கிட்டையும் வந்து ரொம்ப ஓவரா வந்து நீங்க உங்களுடைய நட்பை காமிக்கிறேன், நீங்க வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் கோல்ஸ் அப்படியெல்லாம் போகாதீங்க. ஸோ 2க்குரியவர் 9க்குரியவரும் வந்து பார்த்தீங்கன்னா நீசமாக இருக்கும்போது 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய வருமான ஸ்தானமா இருக்கட்டும், வாக்கு ஸ்தானமா இருக்கட்டும், உங்களோட குடும்பத்துக்கான ஒரு சில செலவுகள் 12ஆம் இடத்திலே வந்து உங்களுக்கு இதாகுது. கேது இருக்காரு இல்லையா? ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த வந்து ஒரு முறிக்கிற மாதிரி பண்ணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து கன்னி ராசி மற்றும் லக்னக்காரர்கள் இந்த மாதத்தில் வந்து ஏதாவது செலவுகள் பிளான் பண்றீங்க அப்படின்னா விட்டுருங்க, பண்ண வேண்டாம். பட் ஆக்டிவேட் பண்ணுங்க, ஏதாவது சின்னதா பண்ணுங்க. பட் பெருசா எந்த ஒரு கடன் அது இது, ஏன்னா சனி பார்வை பார்த்தாலே ஒரு செல்ஃபிஷ்னஸ் வந்துடும். ஏன்னா சனி யாரை பார்க்குறாங்களோ அவங்கள இந்த காலகட்டத்தில் செல்ஃபா வந்து யோசிப்பாங்க, தனக்கு தான் வேணும் எல்லாம் அப்படின்னு. அதுக்கு தான் அதுக்கு பேர் வந்து செல்ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. தனக்கு மிஞ்சினதான் எல்லாமே அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அவங்களுக்கு மட்டுமே நடக்கணும்னு யோசிப்பாங்க. அப்போ வந்து வக்ர சனி பார்வை ஆல்ரெடி வந்து உங்களோட லக்னத்தில் இருக்கு. ஸோ 2க்குரியவர் வந்து வக்ரமா இருக்காரு. குடும்பத்துக்கு உங்களுடைய கணவராக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், ஜாக்கிரதையா இருங்க. அவங்க கிட்ட சண்டை போடாதீங்க. பெருசா எந்த விஷயத்தையும் நீங்க வந்து ப்ரொலாங் பண்ணாதீங்க. இந்த மாதத்துல வந்து உங்களுக்கு ஃபேவரா இருக்கான்னு கேட்டால் ஒரு 50% மட்டும்தான். பிகாஸ் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா குரு 4க்குரியவர் வந்து உங்களுக்கு 11ஆம் வீட்டுல உச்சமா இருக்காரு. ஸோ 12க்குரியவரும் 11ஆம் வீட்டுக்கு போறாரு. சூரியனும் வந்து குருவோட இணைக்கிறார். அப்போ வந்து அதனாலதான் அந்த 50% நல்லா இருக்குன்னு நான் சொன்னேன். ஸோ சின்ஸ் இன்னுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராகுவும் அதே இடத்துல தான் இருக்காரு. ஸோ எல்லா பார்வைகளும் அதை நோக்கி இருக்கும்போது கவனம் தேவை. நோ நியூ அப்டேட்ஸ், இருக்கிறதா காப்பாத்திக்கோங்க, கரெக்டா பேசுங்க, நீச்சமான வார்த்தைகளை உபயோகிக்காதீங்க. இதெல்லாமே நீங்க ஃபாலோஅப்ஸ் பண்ணுங்க. ஸோ தந்தையோட சொத்து வரல அப்படின்னா அடுத்த விஷயங்கள் அமைதியா இருந்தீங்க அப்படின்னா கோர்ட்டு கேஸுன்னு போகாது. ஏன்னா பூமிக்காரகன் எங்க இருக்கிறாரு? புதனோட வீட்டுல இருக்காரு. புதன் வந்து பாத்தீங்க அப்படின்னா குருவோட இணைகிறார். அப்போ இதெல்லாமே கொஞ்சம் ஜாக்கிரதை அது வந்து பாத்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு பாதகாதிபதி குரு இல்லையா, அவரோட இணைக்கும் போது பாதகத்தை மட்டுமே செய்யும் உச்சமா இருக்கு. ஸோ ஜாக்கிரதையா இருங்க. இந்த காலகட்டத்துல பெருசா எந்த முடிவு பண்ண வேணாம். மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாத பலன்களை பற்றி நம்ம விரிவாக பார்த்தோம். யாருக்கெல்லாம் கேரியரில் எப்படி இருக்கணும், யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணணும், மாணவர்கள் எப்படி இருக்கணும், பெண்கள் எப்படி இருக்கணும், புதுசாக எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம சொல்லியாச்சு. இதுக்கெல்லாம் வந்து தீர்வு இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சுயஜாதகத்தில் இந்த பிளானட்ஸ்ல எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும். இப்போ புதன் வக்ர நிவர்த்தி ஆகி ஓகே. ஸோ புதன் யார் உங்களுக்கு, செவ்வாய் யார் உங்களுக்கு, அவங்க என்ன சாரம் வாங்கியிருக்காங்க, டிஎன்ஏ படி பார்க்கலாம். அப்போ மேலோட்டமா கிரகங்களை வச்சு சொல்றதை விட டிஎன்ஏ படி நம்ம சொன்னோம் அப்படின்னா அது ரொம்ப எக்ஸாக்டா இருக்கும், துல்லியமா இருக்கும். உங்களுடைய குழந்தைங்களுக்காக நீங்க பார்க்கலாம், உங்களுடைய கணவருக்காக பார்க்கலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு, வாழ்வியல் பரிகாரம் மூலியமா இருக்கலாம்னு எல்லாமே சரியாகும். அதையும் தாண்டி வாழ்நாள் ஃபுல்லா உங்களுடைய விதி கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எண்கள் மூலியமாக சில விஷயங்களை வந்து நாம வைப்ரேஷன்ஸ் மூலியமாக ஆக்டிவேட் பண்ணலாம். ஸோ நியூமராலஜி மூலியமா நீங்க பேரை மாத்தலாம். ஓகே, இப்போ நம்ம பேர் மாத்துறோம் அப்படின்னா அப்படி கெசட்ல மாத்தலாமான்னு கேட்டா குழந்தைகளா இருந்தா மாத்துறதுக்கு வாய்ப்பு இருந்தா மாத்திக்கலாம். இப்போ பெரியவங்களா இருக்கீங்க, எனக்கு 30 years ஆச்சு அப்படின்னா நம்ம அந்த நேம்ஸ் எழுதி ஆக்டிவேட் பண்ணலாம். ஸோ நான் சில பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூமராலஜி கட்டத்தை வந்து நான் வந்து இந்த ஃபோன் வால்பேப்பரை வச்சுக்கோங்க, அடிக்கடி பாருங்க, அந்த மாதிரி நிறைய பேர்த்துக்கு நம்ம கொடுக்குறோம், டிசைன் பண்ணியே கொடுக்குறோம்.
ஸோ நிறைய நம்பர்ஸ் வைப்ரேஷன்ஸ் மூலியமாக நமக்கு வரக்கூடிய தடைகள் வந்தாலுமே அதை எதிர்கொள்ளக்கூடிய அந்த சக்தி நம்ம கிட்ட வந்துடும். ஸோ ஜெம்ஸ்டோன்ஸ் மூலியமா நம்ம அதை ஆக்டிவேட் பண்ணலாம். இந்த 2 விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கூட இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை கொண்டுட்டு போனீங்க அப்படின்னா 100% அதுலேருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. நிறையா பேர்த்துக்கு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம், நிறைய சஜஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ முடிந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான வாழ்வியல் பரிகாரங்கள் மூலியமாகவும் இந்த மாதிரி பரிகாரங்கள் மூலியமாகவும் நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக யூனிவர்ஸ் நமக்கு எல்லாமே நிறைய குறியீடுகள் இருக்கு. ஸோ டெய்லி மேனிஃபெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த குறியீடுகள் வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ டிசைன் மூலியமாகவும் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் வந்து அதை வந்து எழுதி ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் 100% உண்மை, இதெல்லாமே நடக்கும். கண்டிப்பாக கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த டேலண்ட், கண்டிப்பாக நமக்கு கடவுள் கொடுக்கக்கூடிய இந்த சர்வீஸ், இதெல்லாமே நம்ம வந்து பயன்படுத்தும் போது, ஏன்னா எல்லாமே வந்து நமக்கு கடவுள் தான் இதை வந்து இயக்குறாரு. அதை நம்ம கரெக்டாக அந்த பாவக ரீதியான அந்த பிரச்சனைகள் வந்து சரி செய்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பிரச்சனைகள்ந்து எல்லாமே நீங்கள் மீண்டு வரலாம். கீழே இருக்கிற என்னோட நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க, அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்பில். இதெல்லாமே உங்களுக்கு சார்ட் அனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு நான் வந்து கன்சல்டேஷன் கொடுப்பேன். கண்டிப்பாக பார்த்து இதற்கான முடிவுகள் உங்களுடைய கையில் தான் இருக்கு. டெஃபினட்டாக சரியாயிடும்.